ஹே கைஸ், நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படத்தை பத்தின ஒரு லேட்டஸ்டான அபிஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுதா கொங்கரா அவர்களுடைய டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா முரளி இவங்கெல்லாம் நடிக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இப்போ விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இந்த நிலையில இந்த படத்தோட ஒரு அபிஷியலான அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போ வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி படத்தை பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. ஏற்கனவே தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படமும் ஜனவரி 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அபிஷியலா ஒரு போஸ்டர் மூலியமா பாத்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படமும் பொங்கலை முன்னிட்டு தான் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல பேச்சு அடிபடுது. ஸோ இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா இன்னும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு. அப்படி ஒரே தேதியில வெளியான ரெண்டு படத்துக்கும் கிளாஷ் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தகவல் வெளிவருது. இருந்தாலும் தளபதியோட கடைசி படம் ஜனநாயகம் அப்படிங்கறதுனால அந்த படத்துக்கு கண்டிப்பா வேற லெவல்ல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பராசக்தி டீம் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படமும் தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படமும் ஒரே தேதியில வெளியானா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.